உங்க குழந்தைங்க சாப்பிட்ட உடனே மோஷன் போறாங்களா? இல்ல நீங்களே சாப்பிட்ட உடனே மோஷன் போறீங்களா? மோஷன் போனாலும் கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகலையா? இது வந்து இரிட்டபிள் பபல் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வியாதி கிடையாது. இது வந்து ஒரு டிஸார்டர் தான். உங்க இன்டெஸ்டைன்ஸ் இல்ல மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகல, இல்ல ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியால வருது அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐபிஎஸ் தான் சொல்லுவாங்க. இது நியூபார்ன் பேபிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோகோலி ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மைட் பி சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம். அல்லாட்டி இப்போ ஒரு பால் குடிச்சோடனே ஒரு குழந்தை வந்து ஒரு மோஷன் போறது, ஒரு வொமிட் எடுக்கிறது. நம்ம ரெக்டம் வந்து ரொம்ப டீலோட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது குழந்தைக்கு மெயினாக அஃபெக்ட் ஆகுறது. இது அப் டு 3 to 5 இயர்ஸ் வந்து இது நார்மலாக இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும் டாக்டர்ஸை. கண்டிப்பாக அது ஐபிஎஸ்ஸாக தான் இருக்கும். சில பேருக்கு ஃபுட் இன்டாலரன்ஸ் ஆகாமல் இருக்கலாம், வீட் அலர்ஜியால் இருக்கலாம், மில்க் அலர்ஜியால் இருக்கலாம். இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸால் பண்ணலாம். சில பேருக்கு சைக்காலஜிக்கலாக இருக்கலாம், ஹேபிச்சுவல் கரெக்ஷன்ஸாலும் பண்ணலாம். நல்லா தூங்கணும், குழந்தைங்கள நல்லா தூங்க வைக்கணும், மோஷன் போகிற ஹேபிட்டை டெய்லி வந்து அதை டெவலப் பண்ணணும். சில பேருக்கு இன்கம்ப்ளீட் மோஷன் கூட ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். நல்லா போகணும்னு நினைப்பாங்க, அங்கே போயிட்டு வந்து இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுவாங்க. என்னால் மோஷனே கம்ப்ளீட் ஆகாத மாதிரி, சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஐபிஎஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் கன்சல்ட் டாக்டர் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஒரு இடம் போகும்போது இல்லை வந்து ஒரு அர்ஜிங்கோ மைட் பி வயிறு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எனக்கு இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகல, வெயிட் பண்ணுங்கள் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னா அப்படின்னா, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இல்லை சாப்பிட்ட உடனே ரொம்ப போகுது அப்படின்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸில் நிறைய ஐபிஎஸ்க்கான மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட நியரஸ்ட் ஹோமியோபதி டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க.